ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ, பார்ட் 1ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ரொம்ப பேசிக்கான ஷார்ட் கீஸ் மட்டும் தான் பார்த்தோம். ஸோ, எப்படி எப்படிலாம் அது ஒர்க் ஆகுதுன்னு நான் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் காட்டினேன் ஃபார் பிகினர்ஸ். ஸோ, இப்போ சேம் ஃபார் பிகினர்ஸ் பார்ட் 2 ரொம்ப பேசிக்காக எப்படி ஒரு எக்ஸல் சீட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ, ஃபஸ்ட்டு இந்த ஒரு நம்ம வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ சீட்ஸோ அது ஒரு விஷயம். இதுக்கு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சீட் நம்ம கிரியேட் பண்ணால் அதுக்கு நேம் வந்து ஒர்க் புக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதான் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸல் இன்டர்ஃபேஸ் நம்ம எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பேர் நம்ம ஒர்க் புக்குன்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் நம்ம வந்து ஒர்க் சீட்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி நம்ம வந்து எவ்வளோ டேட்டா வேணாலும் நம்ம என்டர் பண்ணிக்கலாம், மனிப்புலேட் பண்ணிக்கலாம், நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஒர்க் ஷீட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நம்ம ஒரு டேட்டாவை எப்படி என்டர் பண்ணலாம் அப்படின்னா, இது பேர் செல்லுவாங்க. இப்போ நான் இப்போ என்டர் பண்ணியிருக்கேன், இது பேர் ஒன் செல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் நம்ம டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா டைப்ஸ்னால் நம்ம இன்க்ளூடிங் டெக்ஸ்ட்டு, நம்பர்ஸு, டேட்ஸு, நம்ம இப்போ நான் ஒரு இங்கே நம்பர் போட்டுக்கலாம், ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் எது வேணாலும் நம்ம இது வந்து அக்செப்டபுளாக தான் இருக்கும் இந்த எக்ஸல் செல்ஸில். அப்புறம் பேசிக் ஃபார்மேட் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நான் சப்போஸ் இங்கே வந்து நான் தேவி யூடியூப் சேனல் சொல்லி போடுறேன். யூடியூப் போட்டு நான் இப்போ இதை ஃபார்மேட் பண்ணோன்னா, ஜஸ்ட் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன். ஜேவி யூடியூப் சேனல் போட்டுட்டு, இது வந்து இந்த செல் வந்து எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே ப்ரெஸ் பண்ணி டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த செல் சைஸ் எவ்வளவோ அந்த அளவுக்கு இந்த காலம் வந்து உங்களுக்கு எலாபரேட் ஆயிரும். ஓகேங்களா? இதை வந்துட்டு நான் இப்போ ஜஸ்ட் ஃபார்மேட் பண்ணுறேன் பாருங்க. போல்டு, பி கொடுத்தா போல்டு. நீங்கள் இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், கண்ட்ரோல் பி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் கீ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஷார்ட்கட் கீ தரலாம். லாஸ்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது பார்த்துக்கோங்க. கண்ட்ரோல் பி, அப்புறம் கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா யூ கொடுத்தா அண்டர்லைன் ஆகும். கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா இட்டாலிக். ஸோ இதெல்லாம் பேசிக் ஃபார்மேட்ஸ். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இது எலாபரேட் பண்ணிக்கிட்டு இது உங்களுக்கு இன்னும் அலைன் பண்ணணும் அப்படின்னா, இங்கே மேலே இங்கே அலைன்மெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு சென்டரில் வேணும்னா சென்டரில் வச்சுக்கலாம், இல்லை ரைட் சைடு வேணால் ரைட்டில் வச்சுக்கலாம், லெஃப்ட்டில் வேணாலும் லெஃப்ட் வச்சுக்கலாம். எல்லாம் ஒரு பேசிக் திங். ஓகேங்களா? இப்போ நான் டூ நம்பர்ஸ் போடுறேன். ஸோ இது ரெண்டுக்கும் எப்படி இது ரெண்டோட சம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு இங்கே உங்களுடைய கர்சர் வச்சுட்டு ப்ளஸ் இன்னொரு கர்சர் இங்கே வச்சுட்டு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா அதோட சம் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா? இது அடிஷன். சேம் ஃபார் நீங்கள் சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்ட்ராக்ஷன் பண்ணணும்னா அந்த ஜஸ்ட் ஃபார்முலா மைனஸ் கொடுத்தீங்கன்னா சப்ட்ராக்ட் ஆகிடும். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி பாருங்கள். நான் கிளிக் பண்ணி இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதா மல்டிப்ளிகேஷன், டிவைட் பண்ணுறதா கூட நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்குரிய சிம்பிள்ஸ் நம்ம பர்டிகுலராக போட்டு இது ரொம்ப ஈஸியான மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுக்கு அதுக்குரிய ரிசல்ட் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இது வந்து பேசிக் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? அடுத்தது நான் ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்னென்ன சொல்லலான்ட்டு, நான் லைன் பை லைனாக சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து இந்த இது ஏதாச்சும் நம்ம காப்பி பண்ணுறோன்னா கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. இது பேசிக். இது எக்ஸல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாகணும். நான் ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் வி பேசிக். இது இங்கே பாருங்கள், யூஸ் கண்ட்ரோல் சி ஃபார் காப்பி, யூஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் வி ஃபார் பேஸ்ட். ஓகேங்களா? அடுத்து மேனேஜிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு ரோஸையும் காலம்ஸையும் எப்படி மேனேஜ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இது வந்து காலம்ஸ் அண்ட் இது வந்து ரோ. இது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைட் கிளிக், இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா காலம் வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இன்செர்ட் ரோஸ் அபோவ்னு இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோ வந்து எக்ஸ்ட்ரா ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு ஷார்ட்கட் கீ இதுக்கு வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் கொடுத்தீங்கனாலும் எக்ஸ்ட்ரா ஆகும். அதே மாதிரி காலமில் நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு
காலம் எக்ஸ்ட்ராவாக வரும். இதே கண்ட்ரோல் மைனஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஸோ இது வந்து மேனேஜிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு பேசிக் சார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். பேசிக் சார்ட்ஸும் நம்மளுக்கு நம்ம இன்சர்ட் கொடுத்துட்டு, ஸோ இன்சர்ட்டில் நம்மளுக்கு நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இது ஒரு பேசிக்னால இது எல்லாமே கவர் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம சார்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், ஷேப்ஸ் போட்டுக்கலாம், டேபிள்ஸ் போட்டுக்கலாம், எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் இந்த எக்ஸலில். ஸோ இப்போ நான் இங்கே எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து ஆன்லைனில் இருக்கிறனால நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஃபைல் போய் ஜஸ்ட் சேவ் கொடுத்து திருப்பி இங்கே சேவ் கொடுத்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி உங்கள் எந்த நேம் வேணுமோ நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இது ஒன்று. அடுத்தது உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா, சப்போஸ் பிடிஎஃபாக வேணும்னாலோ இல்லை நீங்கள் ஒரு பிரிண்டர் வச்சுருந்து பிரிண்ட் பண்ணனாலே கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷன் வரும் இது மாதிரி. ஸோ நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா பிடிஎஃபாக கூட இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். எக்ஸ்போர்ட் as பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும். சரிங்களா? ஸோ அது முடிஞ்சது. அடுத்தது பேசிக் டேட்டா சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங். இப்போ உங்களுக்கு இது ஒரு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்லாம் போகிறதுக்கு ஜஸ்ட் காலம் இது பண்ணிட்டு செலக்ட் ஏ காலம் அண்ட் யூஸ் ஷார்ட் பட்டன், ஒரு ஷார்ட் பட்டன் சொல்லிட்டு டூல் பாரில் உங்களுக்கு வரும். இங்கே வரேன், இங்கே ஷார்ட்னு சொல்லியிருக்குங்களா, இதில் உங்களுக்கு ஷார்ட் அசெண்டிங்காக டிசெண்டிங்காக எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் நம்பர் மாற்றி போட்டு பார்க்குறேன். ஸோ இதை வந்து எனக்கு ஷார்ட் பண்ணி தரணும் அசெண்டிங்கில். பாருங்கள் மாறிடுச்சு. இப்போ நான் டிசெண்டிங்கில் வேணும்னா டிசெண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணால் 7 to 1. ஸோ இது ஒரு பேசிக் திங் தெரிஞ்சால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டேட்டா வேலிடேஷன். இப்போ வந்து டேட்டா வேலிடேஷன்னா என்னன்னு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது என்னன்னு எக்ஸாம்பிள் காட்டலாம். டேட்டா வேலிடேஷன்னா இப்போ இந்த நம்மக்கிட்ட வேற ஒரு சீட்டில் இருக்க டேட்டாவும் இந்த சீட்டில் இருக்க டேட்டா என்ட்ரியும் சேமாக இருக்குதான்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது, ஒரு ரூல்ஸ் நம்பர் வச்சு கண்டுபிடிக்கிறது தான் டேட்டா வேலிடேஷன். அடுத்து ஃப்ரீஸ் பேன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு இது ஃபஸ்ட்டு ரோ வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வியூ போயிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரீஸ் பேன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் எனக்கு டாப் ரோ உங்களுக்கு என்ன ஃப்ரீஸ் ஆகணுமோ அது 4 செலெக்ஷன் இருக்குது. எனக்கு டாப் ரோ மட்டும் வேணும் ஃப்ரீஸ்ன்னு சொல்லிட்டேன்னா ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் கீழே எவ்வளோ ஸ்க்ரால் பண்ணாலும் ஃபஸ்ட்டு இது ஃப்ரீஸ்லேயே இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் ரொம்ப பேசிக் திங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலாம், இன்னொரு டைம் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye bye.